ஃப்ரெண்ட்ஸ், மிக சுவையான கருவாட்டு தொக்கு ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், நம் சுவையான நெத்திலி கருவாடு தொக்கு செய்வதற்கு இந்த அளவு புளியை அரை மணி நேரம் ஊற வைத்து எடுத்து விடலாம். நாம் சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளியை பொடிதாக நறுக்கி எடுத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், கருவாட்டு தொக்கு செய்வதற்கு இந்த அளவு சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளியை நறுக்கிய பின் 2 பச்சை மிளகாய் கீறி எடுத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவு நெத்திலி கருவாடை நாம் சுத்தமான தண்ணீரில் 2 முறை கழுவிய பின் சுடு தண்ணீரில் 10 நிமிடம் ஊற வைத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் சுடு தண்ணீரில் ஒரு 10 நிமிடம் வைத்தோம் என்றால் நன்றாக சுத்தமாகி வந்துவிடும். ஃப்ரெண்ட்ஸ், சுடு தண்ணீரில் 10 நிமிடம் நன்றாக ஊறிவிட்டது. நாம் மண்டையை எடுத்து நன்றாக சுத்தம் செய்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம் கருவாடை இந்த அளவு நன்றாக சுத்தம் செய்த பின் தொக்கு செய்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், கருவாட்டு தொக்கு செய்வதற்கு கடாயில் தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிவிடலாம். நாம் எண்ணெய் அதிகமாக ஊற்றினால் நல்ல மணமாக இருக்கும். எண்ணெய் இந்த அளவு ஊற்றினால் நல்ல சுவையாக இருக்கும். எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து விடலாம். ஜீரகம் பொரியவும் நறுக்கிய வெங்காயத்தை சேர்த்து விடலாம். வெங்காயம் வதங்கும் போதே நறுக்கிய பூண்டை சேர்த்து விடலாம். பூண்டை நாம் பொடியாக நறுக்கி சேர்த்து விடலாம். வெங்காயம், பூண்டு நன்றாக வதங்கி வரவும் நாம் கறிவேப்பிலை, பச்சை மிளகாய் சேர்த்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சமயம் வெங்காயத்திற்கு தேவையான தூள் உப்பு சேர்த்து விடலாம். கருவாட்டிலே உப்பு இருப்பதால் மிக குறைவாகவே நாம் உப்பு சேர்க்க வேண்டும். உப்பு வெங்காயம் நன்றாக வதங்கி வரவும் நறுக்கிய தக்காளி பழத்தை சேர்க்கலாம். வெங்காயம் இந்த அளவு நன்றாக வதங்கி வரவும் நறுக்கிய தக்காளியை சேர்த்துவிடும். நம் தக்காளி சேர்த்து நன்றாக வெங்காயத்துடன் மசிந்து வரும் வரை வதக்க வேண்டும். ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி இந்த அளவு நன்றாக மசிந்து வரவும் மஞ்சள் பொடி, மசால் பொடி சேர்த்து விடலாம். 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி, நாம் மசால் பொடி சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் நன்றாக வதக்க வேண்டும். ஃப்ரெண்ட்ஸ், நாம் இதனுடன் சிறிதளவு தண்ணீர் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் மூடி போட்டு 2 நிமிடம் வைத்து விடலாம். மசாலாவுடன் தக்காளி நன்றாக வதங்கி வந்துவிடும். நாம் 2 நிமிடம் வைத்தோம் என்றால் சரியாக வரும். நாம் ஊற வைத்திருக்கும் புளியை நன்றாக கரைத்து தொக்கில் சேர்த்து விடலாம். செலவு புளி தண்ணீரே போதுமானது. ஃப்ரெண்ட்ஸ், மசாலாவுடன் தக்காளி நன்றாக வதங்கி வந்துவிட்டது. இந்த சமயம் நாம் புளி தண்ணீரை சேர்த்து விடலாம். நாம் புளி தண்ணீர் சேர்த்து ஹை ஃப்ளேமில் கொதிக்க விட வேண்டும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவு கொதித்து வரவும் நாம் கருவாட்டை சேர்த்து விடலாம். நாம் கருவாடு சேர்த்து ஒரு கொதி வரவும் மீடியம் ஃப்ளேமில் 2 நிமிடம் வைத்து எண்ணெய் பிரியவும் இறக்கி விடலாம். இப்படி நன்றாக ஒரு கொதி வரவும் நாம் மீடியம் ஃப்ளேமில் வைத்தோம் என்றால் நன்றாக சுருண்டு வதங்கி வந்துவிடும். ஃப்ரெண்ட்ஸ், நாம் 10 நிமிடம் சுடு தண்ணீரில் போட்டு செய்தால்தான் கருவாடு வேக வைக்கும்போது சாஃப்டாக வரும். ஃப்ரெண்ட்ஸ், கருவாட்டு தொக்கு அருமையாக ரெடியாகிவிட்டது. இந்த அளவு பதம் வரவும் அடுப்பை ஸ்விட்ச் ஆஃப் செய்து விடலாம். நாம் இந்த கருவாட்டு தொக்கை அப்படியே சாதத்தில் போட்டு சாப்பிட்டோம் என்றால் மிக சுவையாக இருக்கும். நாம் தயிர் சாதத்திற்கு சைட் டிஷ்ஷாக இந்த கருவாட்டு தொக்கு வைத்து சாப்பிட்டாலும் மிக அருமையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நாம் கம்மஞ்சோறு செய்து அதற்கு சைட் டிஷ்ஷாக இந்த கருவாட்டு தொக்கு வைத்து சாப்பிட்டாலும் மிக அருமையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம் கருவாட்டு தொக்கை இதே முறையில் செய்தோம் என்றால் மிக சுவையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சுவையான கருவாட்டு தொக்கை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.